இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கர்நாடகாவோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி பாப்டு ராகி லட்டு. இதை கர்நாடகாவில் ஹுரி ஹிட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தி ஆல்சோ. ராகி ஹுரி ஹிட்டு இது இந்திரா அப்படின்ற ஒரு பிராண்டோடது. பாப்கார்ன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது பாப்டு ராகி. ஸோ இது வந்துட்டு ஒரு பாப்கார்ன் மாதிரி அந்த ஒரு ப்ராசஸில் இதை அவங்க வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை நம்ம வந்துட்டு அகெயின் ரோஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக அப்படியே லட்டு பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் அவங்க வந்து கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சேம் ப்ரொசீஜர் நம்ம வீட்லேயும் கூட ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் நான் அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து 400 grams 72 rupees. 2020 இந்த ப்ரைஸு. டூ கப் பாப்டு ராகி ஃப்ளார் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணது. ஸோ நம்ம அகெயின் ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் இது ஜஸ்ட் ஒரு 10 minutesல ரெடி பண்ணிடலான்னு சொன்னேன். இது வந்து கிரவுண்ட் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பீல்ஸ்லாம் எடுத்தது. நம்ம கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டிலையே ரோஸ்ட் பண்ணதாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் ஓகே தான். ஆனால் சால்ட் இருக்கக்கூடாது. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒய்ப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பூரி கட்டை இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு நம்ம லைட்டாக அதை க்ரஷ் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ முந்திரி பருப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் இதை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கேஷ்யூ நட்ஸும் ஆட் பண்ணலாம். நான் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கிரவுண்ட் நட்ஸை வந்துட்டு நம்ம லைட்டாக அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுறோம். இன்னும் கூட பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது நம்மளோட சாய்ஸ் தான். பெரிய பீசஸாகவும் போடலாம், இல்லை குட்டி குட்டி பீசஸாகவும் போடலாம். இது நடுவில் நடுவில் கிரன்ச்சியாக இருக்கும் நமக்கு சாப்பிடும்பொழுது. சுகர் வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். 1 கப்பு ராகி மாவுக்கு நம்ம 3/4 கப் சர்க்கரை போடணும். ஸோ 2 கப்புன்றதுனால நான் 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து ரவா லட்டாக இருந்தாலும் சரி, எந்த லட்டுக்குமே வந்து சர்க்கரையை பிடிச்சி தான் ஆட் பண்ணோம். ஏலக்காய் வந்துட்டு ஒரு 12 ஏலக்காவோடைய சீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ராகி லட்டு நம்ம அப் டு 1 month வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஸோ இதில் நான் வந்து மெல்டட் கீ ஆட் பண்ணுறேன். கீ பார்த்திங்கன்னா ஒரு 100 ml ஒரு 200 ml வரலும் தேவைப்படும். ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண எவ்வளோக்கு நம்ம பிடிக்க வருதோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணால் போதும். நம்ம கீக்கு பதிலாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அது கூட ஆட் பண்ணலாம். அதையும் கூட லைட்டாக இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணி ஆட் பண்ணலாம். நம்ம ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணியும் ஆட் பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதில் வேணும்னா ட்ரை கோகோனட் இருக்கு இல்லையா, கொப்பரை தேங்காய், அதையும் வந்துட்டு பவுட்ரு பண்ணி லைட்டாக அந்த கோர்ஸாக பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணலாம். எள்ளு ஆட் பண்ணலாம். இது நம்மளோட சாய்ஸ் தான். ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இதில் வந்துட்டு எள்ளு, கொப்பரை தேங்காய் 2 ஆட் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு அதோடைய ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால நான் ஆட் பண்ணல. ஸோ இப்போ இந்த மாதிரி பிடிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கு இல்லையா, அந்த டைமில் நம்ம ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு எந்த சைஸ் ராகி பால்ஸ் வேணுமோ அந்த சைஸில் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து இதில் வந்துட்டு கொஞ்சம் நெய் ஜாஸ்தி யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக வார்ம் மில்க் ஆட் பண்ணி கூட பண்ணுவாங்க. பட் அது வந்துட்டு ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே நம்ம கன்சியூம் பண்ணிட்டுறதா இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் குவான்டிட்டியாக பண்ணிக்கணும் அப்படின்னா இன்னும் கூட கம்மியாக ஒரு கப் அந்த மாதிரி. ஸோ இந்த பாப்டு ராகி இருக்கு இல்லையா, இந்த சேம் திங் வச்சு நம்ம வந்துட்டு கஞ்சி பண்ணலாம். இன்னும் பார்த்திங்கன்னா ராகி மால்ட் மாதிரி கூட இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் அந்த வார்ம் மில்கில் இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னாலே போதும்.
ஸோ நம்மளுடைய பாப்டு ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.